அப்போதுதான் ராமருக்குள் ஒரு கேள்வி பிறந்தது. ராவணன் யார் குருவே? அந்த பெயரைக் கேட்டதுமே ஒரு வெறுப்பு, கோபம் கலந்த உணர்வு ஏன் பிறக்கிறது? அதன் காரணம் என்னவாக இருக்கும் என்று அவர் வினவத் தொடங்கினார். அப்போது குரு ராமரிடம் சொல்லத் தொடங்கினார். ராமா, அது விதிதான். முடிவு செய்யும் நமக்குள் எழும் ஒவ்வொரு கேள்விக்கும் எதிர்காலத்துடன் நெருங்கிய தொடர்பு உள்ளது என்பதை அறிந்துகொள். அதுவே உனக்கும் உரித்தாகும் என்று அவர் சொன்னார். ராமனுக்கு எதிரியாக நம்மால் பார்க்கப்படும் ராவணன், அவன் ஒரு அசுரகுலத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் சாதாரண அசுரன் அல்ல. 3 உலகங்களும் போற்றும் ஒரு மகா சிவபக்தன். தன் தாயின் ஆசைக்காக வானைத் தொடும் உயரத்தில் ஒரு பிரம்மாண்ட ஆலயத்தைக் கட்டியவன். அதிகமான தவங்கள் செய்து கைலாயமே அதிருமளவுக்கு சிவபெருமானையே மகிழ்வித்தவன். சிவன் கேட்டார், உனக்கு என்ன வரம் வேண்டும்? அந்த நேரத்தில் 3 உலகங்களையே கேட்கக்கூடிய சக்தி அவனிடம் இருந்தது. ஆனால் ராவணன் கேட்டது அதல்ல. எனக்கு உலகம் வேண்டாம், எனக்கு ஆட்சி வேண்டாம், எனக்கு செல்வம் வேண்டாம். என் நாவில் எப்போதும் சிவ நாமம் ஒலிக்க வேண்டும். என் மனதில் என்றும் சிவ அருள் நிலைக்க வேண்டும். அந்த பக்தியில் மகிழ்ந்த சிவபெருமான் தன் விருப்பத்தால் ராவணனுக்கு சிரஞ்சீவி வரமளித்தார். இதை நீ அறிந்துகொள். ராவணன் வெறும் வில்லன் அல்ல,